ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு பருப்பு, பூண்டு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 6 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இது இந்த அளவு வரணும்னா நாம் இதில் முருங்கைக்காயை சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம பருப்பை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை கடைஞ்சாச்சு. இப்போது இதை குக்கரில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது 2 விசில் வர வேலைக்கு நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, கொட்டையை ஊற வச்சு நைட்டில் ஊற வச்சு காலையில் ஒரு 10 கொட்டை சாப்பிட்டோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6 பாதாமுக்கு சமம்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாதாம் வாங்க முடியாத நிறைய ஃபேமிலி இருக்கலாம். அதனால் இயற்கையாக விளையிற இந்த வேர்க்கடலையை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.